வியூசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த கரூர்ல நடந்த சம்பவத்துல 31 பேருக்கு அரசு பணி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அது நிச்சயமாக உங்களுக்கு பேக் ஃபயரை தான் கொண்டு வரும். இது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும். இதை ஒருபோதும் செய்யாதீர்கள். நாளைக்கு ஒவ்வொரு கட்சியும் வந்து நிப்பாங்க அப்படின்னு நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு விஜய் அரசு அதை கேட்காமல் நாங்கள் பணி கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நீதிமன்றமும் நிரந்தர பணியாக இருக்கக்கூடாது, தற்காலிக பணியாகத்தான் இருக்கணும். ஏன்னா இது ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலையும் வழக்கு இருக்கிறதால மதுரை நீதிமன்றமும் இது தற்காலிக பணியாகத்தான் இருக்க வேண்டும் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் சொல்லிட்டு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறாங்க. அதனால இப்போ நிரந்தர பணியாக இல்லாமல் அது தற்காலிக பணியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அரசு வேலைக்குரிய சம்பளம் அதுக்கு போகும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இத்தகைய ஒரு முன்னுதாரணமாக, தவறான முன்னுதாரணமாக இது இருந்துவிடக் கூடாதுன்னு நாம சொல்லிக்கிட்டு வந்ததனுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு ஆளாளுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய வியூ விசிட் புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். கரூர் விவகாரம் என்பது மிக ஒரு சென்சிட்டிவான விஷயம் தான். அங்க உயிரிழந்தவர்களை நாங்கள் தவறாக சொல்லவில்லை. அவர்களும் நம்முடைய மக்கள் தான். அவருடைய உயிரிழப்பை நாங்கள் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. அதற்கு நீங்க எவ்வளவு நிவாரணம் கொடுக்கணுமோ தாராளமா கொடுத்துட்டு போங்க. அன்றைய திமுக அரசு 10 லட்சம் கொடுத்தது. தாவேகா கட்சி இந்தியாக 25 லட்சம் கொடுத்தாங்க. மொத்தம் 35 லட்சம். ஒரு சாதாரண கிராமத்து இளைஞனுடைய அதிகபட்ச வாழ்நாள் சேவிங்ஸ் எவ்வளவு தெரியுமா? அவன் செலவுகள்லாம் போக, நல்லது கெட்டதெல்லாம் போக 5 லட்சம். ஒரு சாதாரண ஒரு சாமானிய கிராமத்து இளைஞனுடைய அதிகபட்ச சேவிங்ஸ் என்பதே 5 லட்சம் தான். ஆனால் இன்றைக்கு ஒரு 35 லட்சம் ரூபாய் அவர்கள்கிட்ட கொடுத்தும் கூட இன்னும் 1 கோடி ரூபாய் கூட சேர்த்து கொடுங்க. இந்த மாதிரி உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1 கோடி ரூபாய் கூட நீங்க சேர்த்து கொடுங்க. நாங்கள் யாரும் அதை பற்றி கேள்வி கேட்பது இல்லை. ஆனால் அரசு பணி என்பது அது மிகவும் தவறான செயல். இந்த அரசு பணி கொடுக்கிறேன் அப்படின்னு என்பது ஒரு தவறான செயல், ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும். இன்னைக்கு நீங்க கொடுத்துருவீங்க. அங்க யாருக்கு கொடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஒரு சமூக போராட்டத்திற்காகவோ, ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி போராட்டத்திற்காகவோ, இந்த மண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்குது, இந்த மண்ணிற்கு எதிரான பிரச்சனை வருது, தமிழ் மொழி சார்ந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொது நலன்களுக்காக போராடியவர்களுக்கு நீங்கள் என்ன பதவினாலும் தூக்கி கொடுங்க. அதை தலை வணங்கி வரவேற்பாங்க தமிழ்நாடு மக்கள். ஆனா ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நடிகனை பார்ப்பது வந்த கூட்டத்திற்கு அதுல பார்க்க போய் அந்த கூட்ட நெரிசல்ல இவங்க மரத்துல ஏறி, பேனர் மேல ஏறி, வீட்டு அந்த பால்கனி மேல ஏறி அதெல்லாம் உடைஞ்சு விழுந்து, ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள உடைச்சுக்கிட்டு உள்ள போய் அங்க போய் விழுந்து, அங்க உயிரிழந்தவர்களுக்கு எதுக்கு அரசு பணி தான் நாம கேட்கிறோம். ஒரு பொது நலனுக்காக இங்க போராடியவர்களுக்கு நீங்க அரசு பணி கொடுக்குறீங்கன்னா நாங்க தலைவணங்கி வரவேற்கிறோம். ஒரு கட்சி கூட்டத்துக்கு போயிட்டு ஒரு நடிகரை பார்க்க போயிட்டு உயிரிழந்தவர்களுக்கு எப்படி நீங்கள் அரசு பணியை தாரை பார்க்கலாம்? நீங்க ஸ்டாலின் கவர்மெண்ட்டை பார்த்து சொன்னீங்கல்ல, ஊரா வீட்டு நெய்யில ஸ்வீட் செய்யாதீங்க ஸ்டாலின் அங்கிள் சொன்னீங்கல்ல, அதே தான் நாங்க உங்களுக்கு சொல்றோம். ஊரா வீட்டு நெய்யில ஸ்வீட் செய்யாதீங்க விஜய் அங்கிள் அப்படின்னு நாங்க சொல்றோம். இப்போ அப்போ இன்னைக்கு நாங்க சொன்னோம்ல, இது ஒரு தவறான முன்னுதாரணமா மாறிடும். ஒரு கட்சி கூட்டத்துல உயிரிழந்தவர்களுக்கு நீங்க இன்றைக்கு பதவி கொடுத்தீங்கன்னாக்க நாளை வேறொரு கட்சி திமுக கூட்டத்துல இறந்தவங்களுக்கு அவங்க பதவி கொடுப்பான், அதிமுக கூட்டத்துல இறந்தவங்களுக்கு அவங்க பதவி கொடுப்பாங்க. நாம் தமிழர் ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, அவங்க ஆட்சியில யாராவது கூட்டத்தில் இறந்தனால அவங்க அரசு பதவி கொடுப்பாங்க. இப்படி மாத்தி மாத்தி கொடுத்துட்டே போனா இதுக்கு என்ன, எதுக்குதான் சார் எண்டு? அப்ப ஆரம்பிச்சு விடுறது நீங்களா இருக்கீங்க. அவங்க உங்களதான் கை காட்டுவாங்க. அங்க பாருங்க, டிவிகே கவர்மெண்ட் அன்னைக்கு அவங்க கட்சி கூட்டத்தில் சட்டமன்றங்களுக்கு அரசு பண்ணி கொடுத்தது அப்ப நீங்க கேள்வி கேட்டீங்களான்னு கேட்கவாங்களா மாட்டாங்களா? அப்ப இது ஒரு தவறான முன்னுதாரணமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. தமிழ்நாடு மக்கள், பார்க்கக்கூடிய மக்கள் நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய எதிர்விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களும், நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களும் இன்றைக்கு வன்னியர் சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிரிழந்த 21 குடும்பத்திற்கு அரசு பணி கொடுங்க. நீங்க உங்க கட்சியில கூட்டத்தில் இறந்தவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி இந்த இடஒதுக்கீட்டுக்காக போராடியவர்களுக்கும் உயிரிழந்த 21 குடும்பத்திற்கும் நீங்க அரசு பணியை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நீங்க நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கோவை குண்டு வெடிப்புல இறந்தாங்கல்ல அவர்களுக்கு அரசு பணி கொடுங்கன்னு இன்றைக்கு வானதி சீனிவாசன் நிக்கிறாங்க. எங்க கொண்டு நிறுத்திருக்காரு பாத்தீங்களா? அடுத்து கிருஷ்ணசாமி என்ன பண்ணுவார்னாக்க, மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் உயிரிழந்தார்கள்ல அவர்களுக்கு அரசு பணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் இப்ப நிக்க போறாரு. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இப்படியாக ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விஷயத்தை தூக்கிட்டு அரசு பணியை கொடுங்கன்னு சொல்லுவாங்க.
இதுல வன்னியர் சமூகத்தினுடைய இடஒதுக்கீடு போராட்டம் பண்ணாங்கல்ல 21 குடும்பம், அவர்களுக்கு அரசு பணி கொடுப்பதுல எந்த விதமான தவறும் கிடையாது. தாராளமா கொடுத்துட்டு போலாம். அவர்கள் ஒன்றும் அவங்க குடும்பத்திற்காகவோ அல்லது ஒரு ரசிகனை பார்க்க போகவோ அவர்கள் உயிரை இழக்கவில்லை. அவர்கள் சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லி 108 சாதிகளுக்கும் சேர்த்து இடஒதுக்கீடு வாங்கி தந்த போராட்டம் அது. அவர்களுக்கு கொடுக்கலாம், அந்த 21 குடும்பங்களுக்கு கொடுக்கலாம் அரசு பணி. கோவை குண்டு வெடிப்புல உயிரிழந்தவர்களுக்கு கொடுக்கலாம் அரசு பணி. ஏன் தெரியுமா? அது இன்டெலிஜென்ஸ் தோல்வி, ஒரு அரசினுடைய தோல்வி. தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த மக்களுக்கு அரசு பணி கொடுக்கலாம். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் உயிரிழந்தாங்க இல்லைங்களா, இந்த கருணாநிதி கவர்மெண்ட் அடிச்சே கொண்டதுல ஆத்துல தூக்கி போட்டு அவர்களுக்கு அரசு பணி கொடுக்கலாம். ஏன் தெரியுமா? அது காவல்துறையினுடைய வன்முறை வெறியாட்டம், கருணாநிதி அரசினுடைய வன்முறை வெறியாட்டம், அதுக்கு கொடுக்கலாம் அரசு பணி. இங்க உயிரிழந்தாங்கல்ல ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுல, அதுல உயிரிழந்த குடும்பங்களுக்கு அரசு பணி கொடுக்கலாம். ஏன் தெரியுமா? அவர்கள் போராடியது இந்த மண்ணிற்காக. ஸ்டெர்லைட் நச்சாலை என்ற அந்த நச்சாலைக்கு எதிராக போராடினார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களை சுட்டுக் கொண்டது தமிழ்நாடு காவல்துறை. புரியுதுங்களா? அப்போ அரசு நிறுவனம் சுட்டுக் கொண்டிருக்கிறது, அதற்கு அரசு பணி நீங்க கொடுக்கலாம். ஆனா இது அப்படிப்பட்ட சம்பவம் நிகழ்வுகள் அல்ல. நான் மேற் சொன்ன மாதிரி நடந்த நிகழ்வுகள் அல்ல. இது ஒரு நடிகனை பார்க்க போன கூட்டம், ஒரு கட்சி தலைவரை பார்க்க போன கூட்டம், மக்கள் நலனுக்காக போராடிய கூட்டம் அல்ல. அதுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஏன் இதை நான் சொல்றேன்னா, செங்கோட்டை இன்னைக்கு ஏன் நீங்க ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடுல சுட்டு கொண்டவங்க நீங்க அரசு பதவி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு முட்டை கொடுத்திருக்காரு. அப்போ ஸ்டெர்லைட்ல மண்ணிற்காகவும் உரிமைக்காகவும் மக்களுக்காகவும் போராடின அந்த போராட்டத்தோடு நீங்க இங்க நடிகனை பார்க்க போன கூட்டத்தையும் நீங்க ஒப்பிடுறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய அடி முட்டாள்தனம் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அப்ப எப்பேற்பட்ட தற்குறியாக இருந்தா இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரும்? ஒரு அமைச்சருக்கான ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாதவன் வாயில இருந்தா இந்த வார்த்தை வரும். எந்த போராட்டத்தை எது கூட நீங்க ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அடிப்படை பேசிக் அறிவு இருக்கணும் ஒரு அமைச்சருக்கு. நடிகனை பார்க்க வந்த கூட்டமும் மண் வீடு உரிமைக்காக போராட வந்த கூட்டமும் ஒன்னா? அப்ப இது ரெண்டையும் என்ன ஒன்னா சொல்றீங்க நீங்க? அப்ப அந்த ஸ்டெர்லைட்ல உயிரிழந்தவர்களினுடைய அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்துவதற்கு சமம் இதை நீங்க அந்த இறப்பையும் இந்த இறப்பையும் நீங்க ஒப்பிட்டு பேசுனீங்கன்னா, அப்ப எந்த வகையிலும் துளி கூட அரசு பணிக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை இன்றைக்கு தாவேக அரசு முன்னெடுத்திருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு அந்தந்த கட்சிக்காரங்களும் வந்துட்டாங்க. இப்போ என் போராட்டத்துல உயிர்ந்தவர்களுக்கு வேலை கொடு, என் போராட்டத்துல உயிர்ந்தவர்களுக்கு வேலை கொடு. அவங்க கேட்பதெல்லாம் நியாயம் இருக்கிறது, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. ஆனா எந்த ஒரு அடிப்படை காரணமும் லாஜிக்கும் இல்லையே. ஏதேனும் ஒரு ரீசனபிளான வேல்யூ ஒண்ணு சொல்லுங்க, இதுக்காக தாங்க அரசு பணி நாங்க கொடுக்குறோன்னு. கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? நீங்க சொல்லலாம் அரசு ஒரு டெசிஷன் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தாராளமா எடுத்துங்க சாமி, தாராளமா எடுத்துங்க. ஆனா இது நியாயமான கேள்வி கேட்கிறோம். நீங்க பண்றது நியாயமா, உங்க மனசாட்சிக்கு நியாயமா நாங்க கேள்வி கேட்கிறோம். நாங்க தான் சொல்றோம்ல, இன்னும் இழப்பீடாக அரசு கஜானாவில இருந்து 1 கோடியை கூட தூக்கி கொடுங்கன்றோம். ஆனா அரசு பணி என்பது அதுவல்ல. ஏன்னா அரசு பணி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கும் கோச்சிங் சென்டர்ல போய் படிச்சுக்கிட்டு இருக்கான். தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு விட்டு வெளியூர்ல போய் படிக்கிறவனா எனக்கு தெரியும். இன்னைக்கு கடலூர்ல இருந்து தருமபுரியில இருந்து கடலூர்ல படிக்கிறவன எனக்கு தெரியும். கன்னியாகுமரியில இருந்து சென்னையில படிக்கிறவன எனக்கு தெரியும். பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டு ஹோட்டல்ல எச்ஏல எடுத்துக்கிட்டுலாம் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவன எனக்கு தெரியும். அப்ப அரசு பணியை நீங்க இந்த மாதிரி தூக்கி கொடுத்துட்டு போனீங்கன்னா அவர்களுடைய தியாகத்திற்கு என்ன அர்த்தம் இருக்கு? அவர்களுடைய உழைப்புக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? இதைத்தான் நாங்க கண்டிக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு கட்சி தலைவரும் இன்னைக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்கல்ல. நாளைக்கு திமுக ஆட்சியில ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடந்தா அவன் அரசு பண்ணி கொடுக்கும் போது உங்களால எதிர்த்து பேச முடியுமா? அந்த தார்மீக தகுதி உங்களுக்கு இருக்குமா? சொல்லுங்க பாப்போம். அப்ப இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது. இந்த அரசு ஒரு தவறான முன்னுதாரணத்தை எடுத்து விடக்கூடாது. இந்த அரசு முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற மாதிரி இந்த அரசு முதல் நியமனம் பண்ணது இல்ல, ஒரு ஜோசியரை தன்னுடைய உதவியாளரா அன்னையில ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தலைகீழா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். ஒரு நல்லாட்சி நடத்துவதற்கான ஒரே ஒரு விஷயத்தை கூட இவர்கள் பண்ணதில்லை. விவசாய கடன்களை முழுமையா தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு 50,000 தள்ளுபடி பண்றேன், 70,000 தள்ளுபடி பண்றேன்னு படிப்படியா 70,000 ஒரு சாதாரண ஒரு கடன்யா. அன்றைக்கு விவசாயிகளை ஏமாத்திட்டீங்க. தூய்மை பணியாளர்கள் அரசு பணியில் அமர்த்துவோம்னு சொல்லிட்டு அவங்கள டெண்டர் பேசி பாத்தீங்க. வெளியில தனியார் மொத்த பேரையும் மொத்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மொத்த தனியார் அந்த தூய்மை பணியாளர்களையும் தூக்கி கொடுக்கறதுக்கான வேலையை பாத்தீங்க. கண்டனம் வந்தோடனே அதை தடுத்து நிறுத்திட்டீங்க. இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கட்சிகள் கண்டித்து தான் நீங்க திருத்துவீங்கன்னா அப்ப என்னதான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இதுல 10,000க்கு வாய் கூசாம என்ன சொல்லிட்டு போயிருக்காரு விஜய்? லஞ்சம் ஊழல் ஒரே ஒரு இடத்தில் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. கடைசியில பார்த்தா எங்க கேரளாக்காரன் காரி துப்புறான்.
கேரளா செய்தி சேனல்ல காரி துப்புறாங்க. இங்க இருந்து குப்பையை கொண்டு போய் தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டுறதுக்கு 200 ரூபாய் வாங்குறாங்க தமிழ்நாடு போலீஸ்னு. அப்ப இதெல்லாம் எந்த லஞ்ச ஊழல்ல வரும்? இன்றைக்கு நீதிமன்றங்களுக்கு கண்டித்து இருக்கிறது அரசு தரப்பு வழக்கறிஞர்களை இந்த பணம் வாங்கிட்டு நியமிச்ச வழக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் முதல் முறைகேடு நடந்திருக்கிறதா சொல்றாங்க. 100 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் ஊழல் லஞ்சம் இல்லையா விஜய் சார்? என்ன கண்ணை மூடிக்கிட்டு வாழறீங்களா என்ன? மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன தவறுகளை செய்தாரோ அதே தவறுகளை இன்றைக்கு விஜய் அவர்களும் செய்து கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நீங்கள் செய்த தவறுக்கெல்லாம் நீங்களும் விலை கொடுக்க நேரிடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் என்னடான்னா டிவிகேவும் டிஎம்கேவும் இணையணும் அப்படி சொல்லிட்டு யார் சொல்றான்னு நாங்க சொல்லல. அவங்க ஆல்ரெடி இணைஞ்சுதான் இருக்காங்க. திமுகவும் தாவேகாவும் கள்ள கூட்டணியில தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவர் ஜெயிச்ச உடனே போய் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வருகிறார். என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி மு.க. ஸ்டாலினை நேருக்கு நேர் போய் சந்தித்த ஆசீர்வாதமோ வாழ்த்து என்னைக்காவது பெற்று நீங்க பாத்துறீங்களா? ஆனா அதிமுகவும் திமுகவும் கள்ள கூட்டணியில இருக்கா. ஆனா நேரடியாக போயிட்டு மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்று வந்த விஜய் அவர்கள் கள்ள கூட்டணியில் அவர் கூட இல்லையா? உதயநிதிக்கு அரசு சினிமா துறையில வாழ்வு கொடுப்பதற்கு அவருடைய முதல் ரெஞ்சைன் மூவியினுடைய முதல் தயாரிப்பாக குருவி படத்தை விஜய் நடிச்சு கொடுப்பாரா? ஆனா இவர்களுக்கு திமுகவுக்கு தொடர்பு இல்லையா? கரூர் விவகாரத்துல இந்த விஜய் மேலையும் ஆதவர்ஜுனா மேலையும் எஃப்ஐஆர் போடாம இந்த திமுக அரசு தப்பிக்க வைக்குமா? ஆனா இந்த விஜய் குரூப்புக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இல்லையா? இங்க அதிமுகவும் திமுகவும் பரமேதிரியாக இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தொடர்பு இருக்கா? என்னடா உங்க கட்டுக்கதை? இன்றைக்கு பாருங்க பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு. இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கக்கூடிய வீரபாண்டி, அப்புறம் நம்ம திருமாவளவன் அவர்கள், காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், இவர்கள்லாம் முத்தான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. பாஜகவுக்கு எதிராக திமுகவும் தாவேகாவும் ஒன்றிணைய வேண்டும், ஒன்று சேர்ந்து போராட வேண்டும், அரசியல் களத்தில் நிக்க வேண்டும்னு அவங்க ஒரு பக்கம் குவிட்டு இருக்காங்க. நாங்க தான் சொல்றோமே ஆல்ரெடி அவங்க ஒன்னாதான் இருக்காங்க. என்ன மறைமுகமா ஒன்னா இருக்காங்க? இப்ப நீங்க வெளிப்படையாக அழைக்கிறீங்க. அப்ப வெளிப்படையா ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. வெளிப்படையா ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. வாங்க இவங்க அதாவது நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. ஒருவேளை இவர்கள் இணைந்தாலும் தவறில்லை என்பதற்கு ஒரு நியாயம் கற்பிப்பதற்கு இப்ப ஆரம்பிச்சாங்க. பாஜகவுக்கு எதிராக ஒரு அணியை கட்டமைக்க வேண்டும், அதுல இந்த ஜனநாயக சக்தி எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும். இப்பவே ஒரு இத மனக்கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை நார்மலைஸ் பண்றதுக்கு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வராங்க எல்லா கட்சி தலைவர்களும். இப்போ விஜய் தரப்பு என்ன நினைக்குது, திமுக தரப்பு என்ன நினைக்குது? இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா இந்த காங்கிரஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு, கம்யூனிஸ்ட் பேச்சை கேட்டுக்கிட்டு, பிசிகா பேச்சை கேட்டுக்கிட்டு, தாவேகாவும் திமுகவும் வெளிப்படையாக ஒன்று சேர்ந்தால், மறைமுகமா ஒன்னா இருக்காங்க அது வேற, இன்றைக்கு வெளிப்படையாக ஒண்ணு சேர்ந்தால் என்ன நடக்கும்? விஜய்க்கு தெரியும் என்ன நடக்கணும். ஏன்னா விஜய் கையில இருக்கக்கூடிய ஒரே சீட்டு என்ன தெரியுமா? திமுக எதிர்ப்பு அப்படின்னு. இப்ப திமுகவும் விஜயும் இணைஞ்சிட்டாங்கனாக்க அந்த திமுக எதிர்ப்பு என்ற இது சொல்லாடலே முடிஞ்சிடும். அப்போ டிஎம்கே ஆல்ரெடி வெல் ஸ்ட்ரக்சர் ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கும்போது அவர்களுடன் கூட்டணி வைக்கும்போது தாவேகா கரைந்து போகும், அதிமுக வலுப்பெறும். புரியுதுங்களா? அப்போ இவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னு ஒண்ணு புரியல. ஒருவேளை இந்த தாவேகா பாமக கூட பேசுவதை பார்த்தோம், அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்களை அவர்கள் உடைத்து எடுப்பதை பார்த்தோம். ஒருவேளை நமக்கு எதிர்காலம் இல்லாம போயிடுமோ, ஒருவேளை நம்மளை கழட்டி விட்டுடுவாங்களோன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டும் விசிகாவும் காங்கிரஸும் ஐஎம்எலும் பயப்படுகிறதோ, அதுக்காக தான் இங்கிட்டு ஒரு குத்து அங்கிட்டு ஒரு குத்து இன்னைக்கு வரைக்கும் குத்திக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு சந்தேகமும் எழும்புகிறது. இது ஒரு இயல்பான சந்தேகம் இல்ல. இப்ப ஒருவேளை இப்ப காலியான தொகுதிகளில் தாவேகா தனித்து போட்டிட்டு வெற்றி பெற்று விட்டால், இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு தாவேகா தனித்து போட்டிட்டு வெற்றி பெற்று விட்டால், கம்யூனிஸ்டுடைய ஆதரவோ திருமா ஆதரவோ காங்கிரஸ் ஆதரவோ தேவைப்படுமா? அவங்களுக்கு நிச்சயமா கழட்டி விட்டுருவாங்க. சும்மா 2 சீட்டு 3 சீட்டு வச்சுக்கிட்டு என்ன எங்களுக்கு குறைச்சல் கொடுத்துரு, நிச்சயமா கழட்டி விட்டுருவாங்க. அப்போ அந்த நிலைமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக இவர்கள் அழுத்தம் தரும் விதமாக இத்தகைய செயல்பாடுகள் ஈடுபடுறாங்களோ? ஒருவேளை திமுகவுக்கு இங்க பாருங்க நாங்க உங்களுக்காக பேசுறோம், உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கிறோம், இங்க பாருங்க உங்க கூடலையும் நல்ல உறவில் இருக்கிறோம், நட்புல இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக ஒருவேளை இங்க கழட்டி விட்டு அங்க போய் ஒட்டிக்கலாம் என்பதற்காக இந்த ஒட்டுண்ணிகளான திருமாவளவனும் வீரபாண்டியும் காங்கிரஸ் நம்ம இவரு மாணிக்கம் தாக்கூரும் இவங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு திரிகிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்புறது. ஏன்னா அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம்ல. ஒருவேளை பெரும்பான்மையை பெற்று விட்டால் விஜய்க்கு இவர்களுடைய தயவு தேவையில்லை. அப்ப இவர்கள் எங்க போய் நடுத்தூர்ல தான் நிக்கணும், என்னங்க தெருவுக்கா போறேன் அப்படின்ற மாதிரி நடுத்தூர்ல தான் நின்னாகணும். திமுக ஆல்ரெடி உனக்கு மேல காண்டில் இருக்காங்க. அதனாலதான் அதை சமாதானப்படுத்தும் விதமாக திமுகவுடனான உறவு தொடர்கிறது. திமுக நாங்கள் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பிரிஞ்சு வந்தோம், பாஜக ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் ஆதரவு தந்தோம், இப்படி விதவிதமா உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்களுடைய உருட்டுகள் எல்லாம் இந்த தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும்
இவனுங்க எப்படி இத்தனை ஆண்டு காலம் தினுசா உருட்டிக்கிட்டு எந்த இடத்துல அதிகாரம் இருக்கோ அங்க போய் ஒட்டிக்கிட்டு ஒட்டுண்ணி மாதிரி உறிஞ்சி வாழறார்கள் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே இந்த 2 சம்பவங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு, திமுகவையும் தாவேகாவையும் ஒன்னா இணையணும், பாஜகவுக்கு எதிரான சொல்ற ஒரு பிரச்சாரம். இன்னொன்று, இந்த அரசு பணிகள் விவகாரம். இது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மக்கள் நீங்கள் நேர்ல பாருங்க, நீங்க சிந்திச்சு முடிவெடுங்க. இந்த தாவேகா அரசு செய்வதெல்லாம் சரிதானா, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தொடர்பே இல்லையா அப்படி என்பதெல்லாம் நீங்க சிந்திச்சு முடிவெடுங்க. ஒரே ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். நான் விஜய் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், ஆதவ ஒரிஜினல் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். ஏன் போடல? இந்த கேள்வியை திமுகவை பார்த்து கேளுங்க, தாவேகாவை பார்த்து கேளுங்க. போட்டிருக்கணுமா இல்லையா? ஏன்னா அந்த கூட்டத்துல இல்லாத சிடிஆர் நிர்மல்குமார் மீது எஃப்ஐஆர். ஆனா விஜய் கூட அந்த பேண்ட் மேல நின்னுகிட்டு இருந்த ஆதவ ஒரிஜினல் மேல எஃப்ஐஆர் இல்ல. ஏன் எஃப்ஐஆர் போடல? இதுக்கு பதில் சொல்லுங்க திமுகவையும் விஜய் அவர்களையும். அப்புறம் நாங்க ஒத்துக்கிறோம், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மறைமுக உறவோ நேரடி உறவோ இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்க முதல்ல நிரூபிக்க விஜய் அங்கிள். நீங்க அதிமுகவை நிரூபிக்க சொல்லாதீங்க, நீங்க முதல்ல இதை நிரூபிக்க. எங்களுடைய இந்த சந்தேகத்திற்கு நீங்கள் முதல்ல பதில் சொல்லுங்க. எனவே தமிழ்நாடு மக்கள் நீங்கள் பார்த்து சிந்தித்து முடிவெடுங்க. இந்த ரசிக மனப்பான்மையில தயவு செய்து சிந்திக்காதீங்க. தலைமுறையே வீணாகிவிடும். இந்த தமிழ்நாட்டினுடைய அடுத்த தலைமுறையே வீணாகிவிடும் என்பதுல மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமா இருங்க. சிந்தித்து நீங்கள் முடிவெடுங்க என்பதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி.